பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பரபரப்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் நீதிமன்றத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். முழு விவரம். நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினுடைய தீர்ப்பு என்பது இன்று தினம் 10:30 மணி அளவில் வெளியாகி இருக்கிறது. சிபிஐ வழக்கு விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கானது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. நீதிபதி நந்தினி தேவி கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 2 வருடம் 3 மாத காலம் தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொண்டார். மூடப்பட்ட அறையில் தான் சாட்சியங்கள் மற்றும் புகார் தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் எதிரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று 10:30 மணியில் தீர்ப்பு வெளியாகிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன் உள்ளிட்ட மொத்தம் 9 பேர், அதாவது அதிமுகவை சார்ந்த, அதிமுகவில் இருந்து தற்பொழுது அவர் இல்லை, அவர் அந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பொழுது அதிமுகவில் அங்கம் வைத்த அருளானந்தம் உள்ளிட்ட மொத்தம் 9 பேர் காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது மொத்தம் 10க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழ் வன்கொடுமை வழக்கு, கூட்டு பாலியல் பலாத்காரம், பெண்களை மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியாகக்கூடிய சூழலில் நீதிபதி நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். நந்தினி தேவி நீதிபதி வருகை தந்திருக்கின்றார். சிபிஐ தரப்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிறப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் ஆஜராக இருக்கின்றார். 10:30 மணி முதல் 11 மணிக்குள்ளாக தீர்ப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது மிக முக்கியமான சென்சிட்டிவான பரபரப்பான வழக்கு என்பதன் காரணமாக வளாகம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு, வழக்கத்தை விட கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு மோப்ப நாய்கள் கொண்டு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கில் உள்ள தொடர்புடைய நபர்கள் மற்றும் இந்த நீதிமன்ற பணிகளில் நேரடியாக ஈடுபடக்கூடியவர்கள் மட்டுமே வளாகத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் யாரும் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் என்பது இன்றைய தினம் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இதுபோன்ற குற்றவாளிகளை குற்றம் சுமத்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வரும்போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் விடுத்து பெரும் பிரச்சனையானது. எனவே அதுபோன்ற பிரச்சனை நிகழாத வண்ணம் இருப்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீதிபதி நந்தினி தேவி தற்பொழுது மகளிர் நீதிமன்றத்துக்கு உள்ளாக சென்றிருக்கின்றார். 10:30 மணி அளவில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வாசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு பரபரப்பான ஒரு சூழல் என்பது தற்போது நீதிமன்ற வளாகத்தில் நடந்து வருகிறது. மோகன், இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்டவர்களா? இவர்கள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்குல? அது பற்றிய தகவல் மோகன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் வெளிச்சத்து வருகிறது. ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இது 2016ஆம் ஆண்டு முதல் 19ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டு காலம் இடைவிடாது இது போன்று பாலியல் வன்புறுத்தல் என்பது நடைபெற்றிருப்பது தெரிவிக்கிறது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி தனக்கு நேர்ந்த ஒரு அவலத்தை மானபங்கம் செய்தார்கள், சிலர் அழைத்து சென்று காரில் வைத்து மானபங்கம் செய்து நகை பறித்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடங்கிய ஒரு புகார் ஒன்றை பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் சபரிராஜன், சதீஷ் வசந்தகுமார் உள்ளிட்ட அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அதன் பிறகு தலைமறைவாக இருந்த பொழுதுதான் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படக்கூடிய திருநாவுக்கரசுடைய ஐபோனை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அதில் 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்தன. அந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் ஒரு பெண்களை அதாவது கொடுமைப்படுத்தி அவர்களை பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கியது, அந்த பெண்ணை மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட வழக்குகளை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பாக 376D, 376N, இந்த 376N ஐபிசியை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை மிரட்டி மீண்டும் மீண்டும் இதுபோன்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது உள்ளிட்ட பிரிவின் கீழும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதுதான் இந்த ஐபிசி 376D மற்றும் ஐபிசி 376N. இந்த பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனை என்பது அவர்கள் மரணிக்கும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற தண்டனை எல்லாம் இந்த பிரிவின் கீழ் இருக்கிறது. ஆனால் இவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிறதா என்பதெல்லாம் 10:30 மணிக்கு மேலாக தெரியும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் மீதான தண்டனை என்பது பிற்பகல் வெளியாகும். 10:30 மணி அளவில் இந்த வழக்கினுடைய முதற்கட்ட தீர்ப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மோகன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? அதுல என்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மோகன்? இந்த வழக்கை பொறுத்தவரையில் மொத்தம் மூன்று குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது முதலில் 5 A1 முதல் A5 வரையிலான சுமத்தப்பட்டவர்கள் மீதான முதல் குற்றப்பத்திரிகை. அப்பொழுது இந்த முதல் குற்றப்பத்திரிகையில் 5 குற்றவாளிகளுடைய விவரங்கள் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட, அப்பொழுது அதிமுகவில் இருந்த இந்த கைது செய்யக்கூடிய இந்த சம்பவம் நடந்த பொழுது அதிமுகவில் இருந்த அருளானந்தம் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யக்கூடிய சூழலில் அவர் 8 மீது 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மூன்றாவதாக 9வது குற்றவாளியாக அருண்குமார் கைது செய்யப்பட்டார். இந்த 9 பேரையும் சேர்த்து 3வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஒவ்வொரு குற்றப்பத்திரிகை 400க்கும் மேற்பட்ட பக்கங்கள் என்று கூறப்படுகிறது. இது மிக முக்கியமாக இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்ற விடயங்கள் எல்லாம் வெளியில் தற்பொழுது சொல்லக்கூடாது என்பது போன்ற விடயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு பெண்களுக்கு எதிரான கூட்டு பாலியல் வன்கொடுமை விஷயம். எனவே இதனை மிகவும் நுட்பமாக கையாடக்கூடிய சூழல் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையிலேயே மூடப்பட்ட அறையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சாட்சியங்கள், புகார்தாரர்கள், பாதிக்கப்பட்ட தரப்பு என எவரும் எப்பொழுதுமே வெளியில் வெளிப்படாத வண்ணம் மிகவும் ரகசியமாக அவர்கள் அழைத்து வரப்பட்டுதான் இந்த விசாரணை நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மனதை உறுதிப்படுத்துவதற்காக மன ரீதியாக அவர்களை திடப்படுத்திய சிபிஐ ரகசிய குழுவினர் அவர்கள் குடும்பத்தாருக்கே தெரியாமல் அவர்களை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூட இந்த விசாரணையை முடுக்கிவிட்டதாக, அதே சாட்சியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. இந்த குற்றப்பத்திரிகை பொறுத்தவரையில் 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எது போன்ற விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் பின்னர் தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி தன்னுடைய அறைக்கு செல்ல போகிறார். அங்கு தன் தீர்ப்பை வாசிக்க இருப்பதாக தெரிகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் அரசியல் பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. அது பற்றிய தகவல் மோகன். அதாவது இந்த சம்பவம் என்பது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்ற சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்த பாலியல் வன்கொடுமை வந்து அதிமுகவுடைய ஆட்சியினுடைய நேரங்களில் ஒரு கருப்பு பக்கமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அன்றைய சூழலில் இந்த வழக்கு இந்த வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொழுது திருநாவுக்கரசு ஒரு தலைமையாக இருந்தபோது திருநாவுக்கரசு ஒரு வீடியோ வெளியிட்டு தன்னுடைய அரசியல் பின்புலத்தை பொறுத்து சுசூசகமாக தெரிவித்திருந்தார். அதன் பின்பாக அப்பொழுது அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இதில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக விவரங்கள் வெளியாகின. இது தொடர்பாக பல போராட்டங்கள், மாத சங்கங்கள், திமுக மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கடுமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் அதிமுகவை சார்ந்த அருளானந்தம் என்பவர் இருப்பதாக கூறப்பட்டதுதான். அவர் 8வது குற்றவாளியாக இந்த வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த தடயங்கள் அளிப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் இருப்பதாக அப்பொழுதே பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தான் இது தொடர்பாக தமிழ்நாடு போலீசார் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு பின்பு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று போராட்டம் வெட்டித்தன் காரணமாகவே சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தீவிரமாகவும் ரகசியமாகவும் நடந்து வந்தது. அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கட்சியில் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட பின்புலத்தில் இவர்கள் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அப்போது பவரில் இருந்தவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே கிட்டத்தட்ட அதை கட்சியை சார்ந்த ஒரு நபர் நகர பொறுப்பில் இருந்த அருளானந்தம் கைது செய்யப்பட்டார். அதன் பின்பு அவர் கட்சியில் நீக்கப்பட்டார். இது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சிபிஐனுடைய நீண்ட விசாரணை பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் 9 குற்றவாளிகளாக தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஐபோன் மிக முக்கியமானது. இந்த வழக்கில் ஐபோன் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. திருநாவுக்கரசனுடைய ஐபோனில் இருந்த வீடியோக்கள், அதில் பதிவு செய்யப்பட்ட நேரம், இடம் போன்றவை லொகேஷன் எல்லாம் காண்பித்திருக்கிறது. அப்பொழுது அங்கே இருந்த நபர்கள் அவர்கள் டவர் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் சென்றார்கள், இது போன்ற நடந்தது, குறிப்பாக அந்த பண்ணை வீடு அமைந்துள்ள சின்னப்பம்பாளையம் பகுதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அந்த போனில் ரெக்கார்டுகளாக இருந்தது. எனவே அது போன்ற விடயங்கள் எல்லாம் வைத்துதான் இவர்கள் எல்லாமே நவீன ரீதியாக ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ரகசியமாக நடந்து தற்பொழுது தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து யாரேனும் வந்திருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என மோகன்? பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய சூழலில்
பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய விவரங்கள் எதுவும் வெளியிடக்கூடாது என்பதில் நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது. அது முறையும் கூட. அதன் அடிப்படையில் தான் சென்னை அதாவது இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த புகார் தரப்பினுடைய பெண்ணின் பெயரையே சொன்னதாகவும் ஒரு சர்ச்சையை வெடித்தது. எனவே அதன் பின்பாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இந்த விடயத்தில் ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு என்பதனால் தீவிரமாக உற்று நோக்கி இதனை அணுக வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டதற்கு வெளியிடக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் பெயரை கூட சொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து யாரும் இங்கே வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வந்திருந்தாலும் கூட அவர்கள் பொது வெளிச்சத்துக்கு வராமல் நேரடியாக உள்ளே சென்றிருப்பார்கள். பட் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலத்திலிருந்து மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தினுடைய அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் நீதிமன்றத்தின் வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். முழு விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழகத்தையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சற்று முன்தான் நீதியரசர் நந்தினி தேவி உள்ளே வந்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சபரிராஜன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரும் காலை 9 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். இங்கே நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். நீதிமன்ற வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல உள்ள அனைத்து தரப்பினரும் அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக இன்றைய தினம் வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த முக்கிய குற்ற வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நபர்கள் மட்டுமே இன்றைய தினம் அனுமதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது பார்த்தீங்கன்னா மாதர் சங்கம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தது. மேலும் தொடர்ச்சியாக குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. தற்போது கூட நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்காங்க. தோழர் வணக்கம். இப்போ இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கை பற்றியும் அதில் நம்மளோட பங்களிப்பு எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம்? 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த மோசமான சம்பவம், குறிப்பாக இளம்பெண்களை அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது, பாலியல் வன்புணர்வு செய்தது, அண்ணா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை அடிக்காதீங்க என்ற குரல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனை வந்த உடனேயே காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டத்தை நடத்தியது. குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற போராட்டத்தில் உறுதியாக இருந்தோம். ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக சென்னையிலே, பொள்ளாச்சியிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்ட மாபெரும் மனித சங்கிலி இயக்கங்களை எல்லாம் நடத்தினோம். அதன் விளைவாக அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இன்றைக்கு வர இருக்கிறது. நீதித்துறையின் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம். இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள். அந்த தீர்ப்பை கேட்பதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் நிறைய பேர் கூடியிருக்கிறோம். வழக்கினுடைய விவரம் வந்தவுடன் முழுமையாக பேசுகிறோம். சம்பவம் நடந்த அன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க? முழுமையான கைது நடவடிக்கைகள் இருந்ததா? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். கோவை மாவட்டத்தில் எஸ்பியாக, காவல் ஆணையராக பாண்டியராஜன் என்பவர் இருந்தார். அன்றைக்கு நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய முழு விவரங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். உடனடியாக ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனத்தை தெரிவித்தது. அதோடு மட்டுமில்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி அன்றைக்கு இருந்த
எஸ்பி பாண்டியராஜன் காத்திருப்போர் பட்டியலில் வச்சாங்க. அதே மாதிரி இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக முதலில் நியமித்தது ஒரு ஆண் அதிகாரியை நியமித்தார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது என்று அதற்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினோம். வழக்கினுடைய விசாரணை அதற்கு பிறகாக பெண் அதிகாரியை நியமித்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய செயல்பாடுகள், அரசினுடைய செயல்பாடுகள், அன்றைக்கு இருந்த அரசினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தது. உடனடியாக ஜனநாயக மாதர் சங்கம் அதற்கு எதிரான போராட்டத்தை நீதிமன்றத்திலும் நடத்தினோம், வெளியிலும் நடத்தினோம். அதனுடைய விளைவாகத்தான் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அதாவது தமிழகத்தையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி கூட்டுப்பாலியல் வழக்கின் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தளவு இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது அதாவது நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என திமுக மகளிர் அணி மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தொடர்ந்து போராடியதை தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 2 தரப்பு வாதங்கள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தீர்ப்பின் நாள் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இரும்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்திற்குள் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு யாரும் செல்ல அனுமதி கிடையாது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முக்கியமான வழக்கின் தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.